சென்னை பச்சையப்பன் அறக்கட்டளை அறங்காவலர் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தினர், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு 6 ஆண்டுகளாகியும் இன்னும் பச்சையப்பன் அறக்கட்டளை அறங்காவலர் தேர்தல் நடத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். அறக்கட்டளையின் இடைக்கால நிர்வாகம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் கூறியுள்ளனர். அறக்கட்டளையின் செயலரின் தன்னிச்சையான செயல்பாட்டால் ஆசிரியர்களும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டு வருவதாக ஆசிரியர்கள் சங்கத்தினர் புகார் கூறியுள்ளனர். அந்த அறக்கட்டளைக்கு தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். இந்த தேர்தலை நடத்துவதற்காக மட்டுமே இடைக்கால நிர்வாகியை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. பல காரணங்களை சொல்லிக்கொண்டு பல வழக்குகளை இவர்களே உயர்நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் தொடுத்து சொத்துக்களினுடைய பல கோடி ரூபாய்களை வழக்குகளின் செலவிற்காக பயன்படுத்தி கொண்டு வருகின்றனர். இதையெல்லாம் சுட்டிக்காட்டும் பொழுது ஆசிரியர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறைகள் இருக்கின்றன. 3 ஆண்டுகளாக பெண் ஆசிரியர்கள் படுற துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார். கெஸ்ட் லெக்சரர் அப்பாயின்மெண்ட் வந்து 6 காலேஜில் அந்தந்த காலேஜில் உள்ள பிரின்சிபல், அங்கே உள்ள கமிட்டி மெம்பர்ஸ் அந்த ஊரில் ஏன்னா மிக குறைந்த சம்பளம் கொடுக்குறாங்க, 15,000. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த காலேஜிலேயே படித்தவங்களே நியமிப்பாங்க. ஆனால் இவர் வந்த பிறகு எல்லாத்தையும் நான் தான் நியமிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து வச்சுட்டு அங்கே 15 வருஷம் 12 வருஷம் பணிபுரிஞ்ச அத்தனை ஆசிரியர்களையும் தூக்கிட்டாரு சார். பச்சையப்பன் அறக்கட்டளை அறங்காவலர் தேர்தலை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட நிர்வாகி பார்த்திபன் தேர்தலுக்கான எந்த பணிகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும், அவர் செயலாளருடன் சேர்ந்து கொண்டு 132 பேராசிரியர் பணியிடங்களை நியமனம் செய்வதிலேயே முழு கவனத்தை செலுத்துவதாகவும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அறக்கட்டளையின் இடைக்கால நிர்வாகத்திற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ள அவர்கள், பச்சையப்பன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் அரசு உதவி பெறும் கல்லூரி, பள்ளிகளை அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வலியுறுத்தியுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.